எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நரேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எம்பியாச்சு வந்து ட்ரிப்பு கிளம்பிட்டாங்க. ரொம்ப நாளாக ஒரு ஆசை போகணும் அப்படின்னு. அதுவும் பசங்க சொன்னாங்க, ஒரு 3-2 வீக்ஸ்க்கு முன்னாடியே சொன்னாங்க கிளம்பணும் அப்படின்ட்டு. எங்கடா அப்படின்னு கேட்கும்போது அப்படி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அப்படி பார்த்து நீ தெரியும் அப்படின்னு சொல்லிடுறேன். வால்பாறை தான் கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 25 பேர் பக்கமாக போகிறோம். ஸோ இந்த 2 நாள் தேர்த்தி எவ்வளோ போகிறோம் வீடியோ பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இறந்து சேலம் சொல்லிட்டாங்க, அதுக்கு மேலே நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு தான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி விளையாடு பண்ணிங்க வாங்க. ஸோ டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10:36 பக்கமாக ஆக போகுது. எங்களை வந்து சேலம் வர சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம். ஸோ இன்னும் எவனையும் காணோம். அவனுக்கோசரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, பசங்களாம் கூட நின்றுட்டு இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு 10:30க்கு மேலே வந்தோம், இன்னும் வரல. நாங்கள் ரொம்ப நேரம் போகிறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கோம். கடுப்பாகுதுல்ல? போப்போம். இதுக்கு மேலே நான் 10 மணிக்கே வரணும்னு, இன்னும் 10 மணிக்கு மேலே ஆச்சு. இன்னும் எவனும் ஆளை காணோம். பாஸ் வேற இவனு ராஜி, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஒசூர்லேருந்து வந்துட்டானுங்க 10 மணிக்கு முன்னாடியே. சரி, அவன்கிட்ட போய் என்ன நேரம்னு கேட்கலாம். தம்பி தெரியுதா? என்ன தெரியுது உனக்கு? விட்டா வாரா பேசிட்டு போயிட்டு இருக்க. இடங்கிட்ட பேசிட்டு சரிடா. 8 மணிக்கே வந்துட்டேன். சரி, இந்த எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் நின்னேன். இந்த சேலத்தோட பஸ் ஸ்டாண்ட் ஒரு அனுபவம் உனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லு. அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. அனுபவத்தை சொன்னா சிரிப்பு தான். எதுக்கு தேவையில்லாத நமக்கு சொல்றா. இவனை கேளுங்க, இவனை தான் தேன் மாதிரி இருக்குன்னு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? என்ன தேன் மாதிரி இருந்தாங்க சொல்லு. உனதான் மொத்தம் கொடுத்து கூப்பிட்டாங்க. யாரா கூப்பிட்டா? போதும், லென்த் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. தேவையில்லாத வேலை. கமெண்ட்ல மாணவர்கள் பேசுவாங்க, எல்லாரும் வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. ஆமா, வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஏய் இல்லடா, ஆமா பஸ் என்ன போனோன்னு என்ன பண்ண போறான்? தூங்கதான். தூங்குங்கடா, ஒசூர் போய் தூங்க போ. பஸ் ஏறு போ. இப்போ பஸ் ஏறினா எத்தனை மணிக்கு ஒசூர் போவேன்? நான் ஒருத்தங்க 2 பேரும் வந்துடுவோம். ஏன்னா காசு ஏன்டா இது அவன்கிட்ட பிடிங்கிட்டேன். சோழி முடிச்சு எப்படி என்ன பத்தி இப்போ உடனே டிஸ்ட் லாஸ்ட்ல போட்டேன் பாத்தியா? இவன்கிட்ட இருந்து பிடிங்கிட்டேன். ஆமா, ஆனா இவன் வச்சிருப்போம். ஏய், யாரா காசு கொடுத்தான்ட்டா? என்னது? என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ? டூருக்கு மட்டும் ஸ்பான்சர் இவர்தான். சம்பளம் மட்டும் தரேன்னு சொல்லி வச்சுக்கிறேன். தம்பியை கூட்டு போறோம். ஒண்ணு இல்ல, ஏன்டா இல்ல இங்க இருக்குது. அப்படின்னா தம்பியை இழுத்து போட எங்கடா இன்னும் அழகானா? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. பெட்ரோல் போட்டிருக்கேன் நான் என்கிட்ட. முன்ன டீசலா மறந்துட்டேன். மறந்து போயிட்டேன். நீ உங்க குரூப்ல இந்த மாதிரி சில இவன மாதிரி சில கேப் மாதிரிலாம் இருப்பீங்க. ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. இருப்பீங்க, இருக்கும். இருப்பீங்களா? இல்ல இருக்கும். இது பண்ணிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா பசங்க இல்ல கரெக்ட். இது அப்படிதானே பஸ் கேமரால வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். வீடியோ இல்ல, வீடியோ எடுத்துட்டே இருக்கோம். எடுத்துட்டு இருக்கும் போது பாதி எப்ப கட்டானுச்சுன்னே தெரியல. அதுக்கு மேல இல்லவே இல்லை. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அதுக்கு மேல தான் டிஸ்ப்ளே பாட்டு அப்படியே பேசிட்டே இருக்கீங்க. நான் பாட்டு அப்படியே கிறுக்க மாதிரி நாங்க லூசுடா, லூசு இல்லனே, மென்டல் மாதிரி பேசுறோம். அவன் வந்து ஏய் கத்துறா அட்றா ஏய் தூக்குடா பெருடா அப்படி அப்படிங்கறான். கடைசில அங்க ஒண்ணுமே இல்ல.
ஸோ நீங்களும் ஃப்ரெண்டுங்கெல்லாம் டூர் போனா வந்து வவுத்துல தண்ணி கட்டிட்டு கையில பிள்ளைய வச்சுட்டு இருக்க மாதிரி துடிக்க கூடாது. சரி பாருங்க பாய். ஸோ பஸ் இல்லைன்ட்டு 1 மணி நேரம் இந்த பஸ் ஸ்டாண்டையே சுத்த விட்டு வேடிக்கை காட்டி சாவுல புளிய மருந்து கொஞ்சம் சாவும்ல செத்த பையில தூக்கு போட்டு சாவு. பேசு இல்லடா சத்தியமா சொல்றேன். பஸ்ஸுக்கோசரம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் ஆமா. அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் அதனால இப்ப நம்ம தேடுறதாவே தான் பொழப்பதான். இவன் ராஜ் இருக்கான் பாருங்க, அந்த பையன் கூட்டிட்டு போறான் பாத்தீங்களா, சத்தியமா மோசமான விட்டா வாரா பேசிட்டு போயிட்டு இருக்க. வா, எந்த ப்ரூஃபா இருக்குது உனக்கு? எங்க இருக்காங்க இன்னும் நானும் கண்டுபிடிக்க முடியல. பாப்போம், இன்னும் போயிட்டே இருக்கோம். கேட்டா அவன் எப்போ பஸ் கிடைக்குதோ அப்போ பாப்போம். அவன்கிட்ட கேட்டா நான் 1 மணி நேரத்துல வந்து இப்படி வண்டி ஏறலாம், 1 மணி நேரத்துல வந்துடும், 1/2 மணி நேரத்துல வந்து இப்ப கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஆனா இவன் ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பஸ் வந்துருச்சு. இதேதான். கண்டுபிடிச்சாச்சு. இனிமே கிளம்ப வேண்டியதான். வாங்க நம்ம இதே வார்த்தை தான். வண்டி வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு தூரம் ஓட அங்க நிக்குது. வந்துருச்சு. அந்த வண்டி தான் நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த வண்டி கண்டுபிடிக்க. சோ என்ன ஏதுன்னு போகலாம் கண்டுபிடிக்கும். அந்த இனாம்